ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி அப்படிங்கும் போதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி காலையில் எடுத்த விலாக் தான் இது. 4 மணிக்கே எழுந்து வந்த உடனே எனக்கு இண்டக்ஷனில் வந்து குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டேன். ஏன்னா ஹீட்டர் அப்படின்னா சீக்கிரம் வெந்நீர் காஞ்சிரும். நம்ம வீட்டில் ஹீட்டர்லாம் கிடையாது. இண்டக்ஷன் இல்லைனா கேஸ் ஸ்டவ்வில் தான் வந்து வெந்நீர் போடணும். அது காயறதுக்கே ஒரு ½ அன் ஹவர் பக்கமாக ஆகுன்றதுனால நேரமாகவே வந்து பார்த்திங்கன்னா எழுந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்நீர்லாம் வந்து போட்டாச்சு. ஸ்கூல் இருந்தாலும் இல்லைனாலும் நைட் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வீடுமே நேற்று மாப் போட்டாச்சு, தேர்ஸ்டே நேற்று அப்படிங்கிறதுனால. ஒரு 4:25 அப்படிங்கும் போதே நானும் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ வெந்நீர் வந்து காஞ்சிட்ருக்கும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 மினிட்ஸில் வந்து காயாது அப்படின்றதுனால நான் ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து டேரெக்டாக கோலம் வந்து போட்டு விட்டுட்டேன். நம்மளால் இப்போ வாசலில் போய் கோலம்லாம் போட முடியாது. மார்கழி மாதம் தான் இருந்தாலும் நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணி இந்த டைமுக்கு தனியாக போய் கோலம்லாம் போட முடியாதுன்றதுனால அடுப்பில் இந்த கவுண்டர் டாப்பில் அண்ட் பூஜை அறைக்கு முன்னாடி அந்த மாதிரி மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டேன். கண்டிப்பாக கம்பல்சரியாக கஷ்டப்பட்டு போய் தான் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்ம விருப்பம், நம்ம சாமி கும்பிடுறது வந்து ஒருத்தங்க சொல்லி அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுனா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்கூலில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம திருப்திக்கு, நம்ம மன திருப்திக்காக செய்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நான் நினைப்பேன். ஸோ கோலம்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு ஒரு 5 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கும். அந்த டைமுக்கு நானும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த தலையெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு காய வச்சிட்ருக்கேன். ஏன்னா ஹாலில் தான் ஃபேன் போட்டு நான் வந்து தலையை காய வைப்பேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பூஜை அறையும் இருக்குது. அதனால் விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு தலையை வந்து பார்த்திங்கன்னா காய வச்சிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் அது ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தலையும் நல்லா காஞ்சிரும். நமக்கு ஹெட்டேக் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது. காலையில் ஏர்லியாக வேறு குளிக்கிறோம் இந்த பனிக்கு அப்படின்றதுனால. அண்ட் தலையெல்லாம் ஒரு வழியாக காய வச்சு கிளிப்பு போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு நான் வந்து பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறதுக்காக நெய் வந்து ஊற்றிட்டுருக்கேன். நம்ம சாம்பிராணியெல்லாம் காட்டுவோம் இல்லைங்களா, அந்த கரண்டியில் ஒரு சின்னதாக அந்த பிளேட் கொடுப்பாங்கள்ல சாம்பிராணி வைக்கிறதுக்கு, அது வச்சு அது மேலே அந்த பஞ்சகவ்ய விளக்கை வச்சு அதில் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் திரி போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுவேன். நான் வந்து இந்த பாக்கெட்டில் இருக்க நெய் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக டப்பாவில் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறது இல்லை. நான் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து சாமிக்கு ஊற்ற முடியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அது அப்பப்போ ஒரு பாக்கெட் 10 ரூபா அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த ஒரு பாக்கெட் ஊற்றுனேன் அப்படின்னா எனக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். 10 ரூபா பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு வழியிற அளவுக்கு இருக்கும். பட் நம்ம திரியெல்லாம் போட்டு அந்த விளக்குல ஊற்றின உடனே டக்குன்னு அது வந்து சாணம் அதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் பூஜை வெசல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் தான் நான் வந்து வாஷ் பண்ணேன் அப்படின்றதுனால நல்லா க்ளீனாகவே இருக்குது. எப்போவும் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். இப்போ நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லியுமே வந்து சாமி கும்பிடணும். காலைல எழுந்த உடனே ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கான டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா எந்துவாக பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருக்குது. பட் ஒரு சில நாள் முடியுது, ஒரு சில நாள் முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி அப்படிங்கும் போது விளக்கேற்றினாலும் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு தனியாக அந்த விளக்குலாம் ஏற்றலை. ஸோ அந்த விளக்கு ஏற்றி தான் வழிபடணும் அப்படின்னும் கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. அது நம்மளோட விருப்பம் தான். நமக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி 5 விளக்கு தனியாக வச்சு ஏற்றி வழிபடலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக எப்பவும் போல் நம்ம வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுவோமோ அந்த மாதிரி ஏற்றி எப்பவும் போல் சாமி கும்பிடலாம். ஸோ தட் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறோம் அப்படின்னாவே அதுவே ரொம்ப பெரிய விஷயம். குளிக்கவே முடியல அப்படின்னா கூட நம்ம கை கால் முகம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம்லாம் கழுவிட்டு நம்ம சும்மா மனசில் சாமியை நினச்சி கும்பிட்டோம் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயந்தான். ஏன்னா நம்மளோட டேவும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகும். நம்ம கொஞ்சம் இந்த பூஜையெல்லாம் பண்ணி நல்லா நறுமணமாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்களும் எழுந்து வரும்போது ரொம்ப அவங்களுக்கும் வந்து அந்த டே வந்து நல்லா பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகும். நமக்கும் அந்த டே ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரைடே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸ்லையாச்சும் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நேரமாகவே எழுந்துட்டேன். பட் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தான். நம்ம நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துடுறோம் அப்படின்றதுனால காலைல எழுந்த உடனே வெந்நீர் போட்டுட்டேன்னா ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் வெந்நீர் வந்து காய்ச்சிடும். ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம ப்ரஷ் பண்ணுறது அந்த மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிறதெல்லாம் ஆகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி எனக்கு ஸ்கூலும் இல்லை பாப்பாக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் லெஜர்லியாக தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். நான் பஞ்சகவ்ய விளக்குமே வந்து ஏற்றிட்டேன். அது வந்து நான் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அதுவும் நல்லா எரிஞ்சு வந்துடும். அடுத்து சாமி கும்பிட்டு முடிச்சு ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா எரிஞ்சு வந்துடும். ஸோ எப்பவும் போல் கற்பூர தீபாராதனை சாம்பிராணி வந்து போடலை. அதுக்கு பதிலாக பஞ்சகவ்ய விளக்கு. ஸோ ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ சூப்பராக திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு.
கோலம்லாம் வந்து நல்லா அழகா காய்ஞ்சிருந்தது. அதனால தான் நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஃபேன்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன். அடுப்புக்கிட்ட நீங்க சாமி அறைக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா கோலம் வந்து காய்ஞ்சிருந்தது. பஞ்சகவ்ய விளக்குமே நல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம், அதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆயிடும். அந்த நெருப்பெல்லாம் அதுவா அணைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா நறுமணம் வரும். அதுலயே நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு கங்கு இருக்கும் இல்லைங்களா? அதுலயே நான் வந்து கொஞ்சமா தசாங்கம் பொடி இருக்கு. கோயில்லலாம் நல்லா நறுமணம் வீசும். அதுக்கெல்லாம் இந்த தசாங்க பொடி தான் யூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, அதில வாசம் வரும். அது தனியாவே நம்ம வந்து சாம்பிராணி மாரி ஏத்தலாம். நான் வந்து இந்த நெருப்புலயே நம்ப சாம்பிராணி போடுறோம் அப்டின்னா, அந்த நெருப்புல போடுவேன். நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்போ ரவுண்டா வருது இல்லைங்களா? அதெல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா நெருப்பு தக தகன்னு இருக்கும். அந்த நெருப்புல போட்டோம் அப்டின்னா, நல்ல புகை வந்து வாசம் வரும். அதே மாரி தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்லா எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் அந்த நெருப்புல கொஞ்சமா இந்த மாரி தசாங்கம் பொடி 1 ஸ்பூன் போல போட்டு வீடு ஃபுல்லா காட்டிட்டு வந்துட்டேன். காட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போல 1 ஸ்பூன் போட்டு அப்படியே வச்சுட்டேன். வீடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே ஃபுல்லாவே நல்ல நறுமணமா இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க என்டர் ஆறாங்க அப்படின்னாவே, அந்த வாசனை வந்து ஒரு மாரி அவங்களுக்கும் பாசிட்டிவான ஃபீல் குடுக்கும். இந்த மாரி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸ்ல தான் வந்து அந்த தசாங்கம் பொடி வந்து அப்படியே கவரோட ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அப்பதான் அந்த வாசமும் போகாம இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ சூப்பரா திருப்தியா இன்னைக்கான டே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் போல ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, அன்னைக்கான டே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா. எனக்கு வந்து சாமி கும்பிடுறது பிடிக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் காலையில நமக்குன்னு வந்து அந்த டே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில ரொம்ப என்துவா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5:30 அப்படிங்கும்போதே நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. பட் 1 1/2 மணி நேரம் அதிகம் தான். இன்னைக்கு ஸ்கூலெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்றதுனால, நானே வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிட்டேன். கரெக்ட்டா 5:30 இதுவரைக்கும் தான் என்னோட டைமிங். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாத்துக்குமே என்னோட டைம பிரிச்சு குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 5:30க்கு வந்து கிச்சனுக்குள்ள என்டர் ஆயாச்சு. இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு, குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்னோட டைமிங் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இதுவரைக்கும் தான் என்னோட டைம். அந்த டைமிங்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4 மணி போல எழுந்துட்டேன். ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் வேலைக்கு போறதுக்கு, குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு வெந்நீர் போட்டு, அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். காலையிலேயே வந்து சாமி பாட்டு போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்பலாம் வந்து எப்பவுமே பாட்டு கேட்டுட்டு வேலை செய்றது எல்லாத்துக்குமே பிடிக்கும். காலையில நேரம் அப்படின்னா சாமி பாட்டு போடுவேன். என்னோட மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றதுனால, ஹஸ்பண்டோட மொபைல்ல வந்து சாமி பாட்டு போட்டுவிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ஸ்கூல்ஸும் இல்ல அப்படின்றதுனால பெருசா என்னோட ரொட்டீன் எதுவுமே இல்ல. எப்பவும் போல தான் போய்க்கிட்டு இருக்கு. ஏர்லி மார்னிங் 4 டூ 6 தான் நான் வந்து விளாக் எடுத்திருந்தேன். ஸோ அந்த விளாக் தான் வந்து இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன்ல கொஞ்சம் நான் வந்து சில விஷயங்கள்லாம் ஆட் அப் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் எடுக்கிறது, போடுறதுக்கு எதுக்குமே டைம் இருக்கிறதில்ல. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வீடியோஸே ஒரு 2, 3 வீக்ஸா எடுக்கல. எனக்கே வந்து ரொம்ப லோன்லியா இருக்க மாரி இருந்தது. வீடியோ எடுத்து போடவே இல்லையே! அப்படின்ற ஒரு மாதிரியா இருந்தது. அதனால இன்னைக்கு வந்து எடுத்தேன். அட்லீஸ்ட் இனிமேல் ஏர்லி மார்னிங் ரொட்டீனாவது எடுக்கலாம் அப்படின்ற மாரி தான் ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ டீ, பால் எல்லாமே ஊத்தி வச்சாச்சு. ஏலக்காய் வந்து தட்டி போட்டு டீ வைப்பேன் காலையில டைம்ல. ஏதாவது ஒரு நாள் இஞ்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா, தட்டி போடுவேன். அதெல்லாம் தட்டி போட்டு வந்து டீ வச்சு ஃப்ரெஷ்ஷா குடிச்சாச்சு. தம்பியும் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்க்கு எழுந்துட்டான். அவங்க அப்பாவோட குரல் லைட்டா கேட்டா கூட தம்பி எழுந்துடுறான் இப்பல்லாம். ஏன்னா, அவங்க அப்பா வேலைக்கு போம்போது நல்லா வந்து அழுது அடம் பிடிச்சிட்டு இருக்கான். யாரு? அப்பாவா? அப்பா எங்க? அப்பா எங்க? அண்ட் இவனை சமாதானப்படுத்துறதுக்காகவே ஜன்னல் வழியா நின்னு அப்பாவுக்கு பாய் சொல்லலாம் அப்படின்ற மாரி அவன உள்ளேயே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா கீழ போய் அவங்க அப்பா பைக் ஸ்டார்ட் பண்றத பார்த்தான் அப்படின்னா நல்லா வந்து அழுவான். ஸோ என்னோட இன்னைக்கு ஃப்ரைடே ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் பாசிட்டிவா இந்த மாரி தான் இருந்தது. நீங்களும் ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் எழுந்திரிச்சு இந்த மாரி ரொட்டீன ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா. இந்த வீடியோஸ் புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.